ஓம் சாந்தி. இன்று அவ்யக்த பாப்தாதாவினுடைய மகாவாக்கியம். அது மட்டுமல்ல, 2 முரளி வருது. சாக்கார பிரம்மா பாபா மூலமாக ஸ்ரீ பாபா சொன்ன மகாவாக்கியம், பிறகு அவ்யக்த மகாவாக்கியம். ஏன்னா இன்னைக்கு விசேஷமான ஸ்பெஷல் டே, 18/1/25 பாபாவுடைய அவ்யக்த தினம். பிரம்மா பாபா தன்னுடைய அனைத்து பிராப்திகளையும், அனைத்து சொத்துக்கள், ஸ்ரீ பாபாட்டேந்து அடைந்த அனைத்தையுமே குழந்தைகளுக்காக பாபா வில் பண்ண அந்த நாள் தான் சம்பூர்ண நாள். 18 அத்தியாயத்தை பாபா முழுமையாக நிறைவேற்றிய நாள்னு சொல்லலாம். ஸோ நம்ம எல்லாருக்குமே பிரம்மா பாபாவை ரொம்ப பிடிக்கும். ஸ்ரீ பாபாவுடைய ரதம், தன்னுடைய சரீரத்தை, உடல், மனம், பொருள், இது எல்லாமே பாபா 24 hours எல்லாமே சிவனுக்காக அர்ப்பணம் பண்ணார். அவருடைய தியாகம் இல்லாமல் நம்ம தியாகம் இல்லை. அவருடைய தவத்துக்கு மிஞ்சி யாருடைய தவம் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மகான் பிரம்மா பாபா. அவருடைய குழந்தைகள், நம்ம முக வம்சாவளிகள், பாபாவை போல் ஆகணுங்கிற அந்த லட்சியம் நம்ம இப்போ வரைக்கும் வச்சிட்ருக்குறோம். பிரம்மா பாபாவோடைய ஹிஸ்ட்ரி படிக்கிறோம். பாபா எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் கடந்து போனார், ஃபேஸ் பண்ணார், எப்படி குழந்தைகளை திருப்திப்படுத்தினார், எல்லாருக்கும் தேவையானதை எப்படி கொடுத்தாரு, இது எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் நம்ம மனசில் இருந்துகிட்டே இருக்குது. அந்த நாளுக்கு நம்ம வந்துட்டோம். இன்னைக்கு ஃபுல் டே நம்ம அவ்யக்த வதனத்திலே இருக்கணும். பாப் தாதா நமக்கு சக்தி கொடுத்துட்டே இருக்காரு, வரதானங்களை கொடுத்துட்டே இருக்காரு. நம்மளுடைய ஒவ்வொரு மன ஆசைகளையும் பாபா இன்னைக்கு பூர்த்தி பண்ணக்கூடிய நாள் தான். அப்படிப்பட்ட இந்த ஒரு நல்ல நாளில் ஃபுல் முயற்சி பண்ணி, ஃபுல் புருஷார்த்தம் பண்ணி நம்ம முழு பலனை எடுத்துப்போம். மனசு எப்போதுமே மௌனத்தில் இருக்கணும். ஆய் பேசினா கூட என்ன, வீட்டுக்கு போகணும், காரியங்கள்லாம் இருக்குது, செய்யணும், மற்றவங்க பேசுவாங்க, பதில் சொல்லணும். இருந்தாலும் மனதை மௌனமாக்கி, மனதில் எந்த தீய எண்ணங்கள் வரவிடாமல், சாதாரண எண்ணங்களை கூட வரவிடாமல், பாபா கூட நம்ம சேர்ந்து நம்மளுடைய சங்கல்பத்தை ஒன்றையும் மதிப்பான சங்கல்பமாக மாற்றி இன்றைக்கி முழு நாளும் நம்ம வெற்றி அடையலாம். 18/1/25 தலைப்பு, पिताश्री जी के पुण्य स्मृति दिवस पर प्रातः क्लास में सुनाने लिए बाप दादा के मधुर अनमोल महावाक्य. பிதாஸ்ரீனுடைய அந்த புண்ணிய நினைவு தினத்தில் காலை வகுப்பில் சொல்வதற்காக பாப் தாதாவினுடைய அன்பான, இனிமையான, விலை மதிப்பற்ற மகாவாக்கியத்தை நம்ம கேட்கலாம். ஓம் சாந்தி. रूहानी बाप अभी तुम बच्चों से रूहरिहान कर रहे हैं. ஆன்மீக தந்தை இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களிடம் உரையாடல் செய்து கொண்டிருக்கிறார். சிக்ஷா தே ரஹே ஹே, கல்வியையும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். டீச்சர் கா காம் சிக்ஷா தேனா, குரு கா காம் மஞ்சில் பத்தானா. ஆசிரியருடைய வேலை கல்வி கொடுப்பது, குருவோட வேலை லட்சியத்தை காண்பிப்பது. மஞ்சில் ஹி முக்தி ஜீவன் முக்திக்கு, லட்சியம் என்பது முக்தி மற்றும் ஜீவன் முக்திக்கான லட்சியம். முக்தி के लिए याद की यात्रा बहुत जरूरी है. முக்தி அடைவதற்கு பாபாவை நினைவு செய்வது மிக அவசியம். அவர் ஜீவன் முக்தி के लिए மற்றும் ஜீவன் முக்தி சொர்க்க பிராப்தி அடைவதற்காக ரச்சனா கி ஆதிமதி அந்துக்கோ ஜானா ஜரூரி ஹே. பாபா கொடுத்த ஞானத்தை ஆழத்தில் சென்று சிந்திப்பது ரொம்ப அவசியம். 84 का चक्र पूरा होता है, वापस घर जाना है. 84 பிறவி சக்கரத்தை முடித்து விட்டோம், இப்பொழுது நாம் வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். अपने साथ ऐसी सी बातें करने से बड़ी खुशी आएगी.
தங்களுக்கு தாங்களே இந்த மாதிரியெல்லாம் பேசும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சி ஏற்படுது. फिर दूसरों को भी खुशी में लाएंगे. நம்ம சந்தோஷமா இருக்கும்போது மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்தலாம். दूसरों पर भी मेहर करनी है रास्ता बताने की. பிறர் மீதும் நாம் அக்கறை கருணை காட்ட வேண்டும், வழியை காண்பிப்பதற்காக. தமோ பிரதான் சே சதோ பிரதான் பனானேக்கி. எல்லாருமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இயற்கை முதல் ஒவ்வொரு மனிதாத்மாக்கள் வரை தூய்மைப்படுத்த வேண்டும். நம்ம பாபா பெரிய ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. பாபா ने तुम बच्चों को पुण्य पाप की गहन गति भी समझाई. புண்ணியம்னா என்ன, பாவம்னா என்ன, இதற்கான ஆழ்ந்த விதியை கூட பாபா சொல்லி கொடுத்துருக்கார். புண்ணிய क्या है पाप क्या है. सबसे बड़ा पुण्य है बाप को याद करना. மிகப்பெரிய புண்ணிய காரியம் பாபாவை நினைவு செய்வதாகும், பரமாத்மா சிவனை நினைவு செய்வதாகும். दूसरों को भी याद दिलाना, सेंटर खोलना, तन मन धन दूसरों की सेवा में लगाना, ये पुण्य है. புண்ணிய காரியம்னா என்ன? பிறருக்கும் பாபாவை நினைவு ஏற்படுத்துதல், பாபாவின் நினைவை மற்றவர்களுக்கும் ஏற்படுத்துதல், பாபாவுடைய ஞானம் சொல்வதற்காக சென்டரை உருவாக்குதல், உடல் மனம் பணம் இதன் மூலமாக ஈஸ்வரிய சேவை செய்தல், இது எல்லாமே புண்ணிய காரியமாகும். संग दोष में आकर व्यर्थ चिंतन पर चिंतन में आना, समय बर्बाद करना, ये सब पाप है. கெட்ட தொடர்புல வீண் சிந்தனை பண்றது, அடுத்தவங்களை பற்றிய சிந்தனை பண்றது, இவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க, இதை பேசுறாங்க இப்படிதான் செய்வாங்க, இதில் நேரத்தை வீணாக்குவதெல்லாம் பாவங்களாகும். எது பாவம் எது புண்ணியம் அப்படிங்கிற ஒரு ஆழமான கருத்தை பாபா நமக்கு சொல்றாங்க. மாப்கா பச்சோं पर लव है तो तरस भी पड़ता है. பாபாவுக்கு குழந்தை மேல அன்பு இருக்கிறதுனால இரக்கமும் தானா ஏற்படுது. बाप अनुभव सुनाते, जब एकांत में बैठते हैं तो पहले अनन्य बच्चे याद आते. பாபா அனுபவம் சொல்றார். பிரம்ம பாபா எப்பொழுது ஏகாந்தமா உட்கார்றாரோ அப்போ நல்ல நல்ல நெருங்கிய குழந்தைகளுடைய நினைப்பு அவருக்கு வருதான். பல் விலாயத் में है अथवा यहाँ भी है कहाँ भी है, कोई अच्छा सर्विसबल बच्चा शरीर छोड़ जाता है, उनकी आत्मा को भी याद कर सर्चलाइट देते हैं. யாரெல்லாம் ரொம்ப நல்ல சேவா பண்ணிய குழந்தைகள், அவங்க வெளிநாட்டில் இருந்தாலும் எங்க இருந்தாலும் பாபா சொல்றாரு, எந்த குழந்தைகள் சர்வீசபிள் குழந்தைகளாக இருந்து சரீரத்தை விட்டிருக்காங்களோ அவங்களுக்கும் பாபா அந்த ஆத்மாவை நினைச்சு சர்ச் லைட் கொடுக்கிறார். बच्चे जानते हो यहाँ दो बत्तियां हैं, दोनों इकट्ठी दोनों लाइट इकट्ठी हैं. பாபா சொல்றார், இப்போ உங்களுக்கு தெரியும் பாப் தாதா இருக்காருன்னா ரெண்டு ஒளி ஜோதி சேர்ந்து இருக்குது, பக்கம் பக்கத்தில் இருக்குது. ஒன்று சிவ பாபாவுடைய ஆத்மா, இன்னொன்று பிரம்மா பாபாவுடைய ஆத்மா. முக்கிய ஞான ஒரு யோகம், ரொம்ப முக்கியமான விஷயம் ஞானம் மற்றும் யோகம். பாபா के पास ये बहुत बड़ा खजाना जो बच्चों को देते हैं. மிக பெரிய பொக்கிஷம் பாபாவிடம் உள்ளதை குழந்தைகளுக்காக தான் அவர் தராரு. इसमें योग की बहुत बड़ी सब्जेक्ट है. இதில் யோகாங்கிற சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். बच्चे अच्छी रीति याद करते तो बाबा भी याद से याद मिलती है. எந்த குழந்தைகள் பாபாவை ரொம்ப நல்லா நினைக்கிறாங்களோ அந்த குழந்தைகளை பாபாவும் நன்றாக நினைவு செய்கிறார். யாது சே பச்சே பாபாவுக்கு கீஞ்ச்தே ஹே. நினைவு மூலமாக பாபாவை குழந்தைகள் இந்த உலகத்திற்கு இழுக்கின்றனர். பாருங்க, அப்படி அன்பா நினைக்கும் போது அவர் கூட என்ன பண்ணிடுறாரு, எங்க குழந்தைங்க இருக்காங்களோ அங்க வந்துடுறாரு. बाप कहते हैं कल पहले मिसल कुबू फिर से प्यारा बनाने आया हूँ. கல்பத்துக்கு முன்னாடி எப்படி உங்களை நான் அன்பான ஆத்மாவை ஆக்கணும் அவ்வாறு இப்பையும் உங்களிடம் வந்துள்ளேன். कभी किसी बच्चे का गुस्सा का आवाज सुनते हैं तो बाप शिक्षा देते बच्चे गुस्सा करना ठीक नहीं. எங்கேயாவது குழந்தைகள் சத்தம் போடுறாங்க சண்டை போடுறாங்க பாபா காதில் விழுதுன்னா பாபா உடனே
கல்வி கொடுக்குறார், குழந்தைங்களே சண்டை போடுறது சரியில்லை, நல்லதல்ல. इसमें तुम भी दुखी होंगे, दूसरों को भी दुखी करेंगे. நீங்கள் சண்டை போடுறதுனால, கோபப்படுறதுனால உங்களுக்கும் துக்கம், பிறருக்கும் துக்கம் ஏற்படுது. बाप सदा काल सुख देने वाला है, तो बच्चों को भी बाप समान बनना. இப்படி பாபா சதா காலம் சுகத்தை அளிக்கக்கூடியவரோ அதே போல நீங்களும் என்னை போலவே இருக்கணும் இல்லையா? एक दो को कभी दुख नहीं देना है. யாருக்கும் ஒரு பொழுதும் துக்கம் தராதீங்க. போத் போத் லவ்லி பண்ணா है. ரொம்ப ரொம்ப அன்பானவராக இருங்க. लवली बाप को बहुत लव से याद करेंगे तो अपना भी कल्याण, दूसरों को भी कल्याण करेंगे. அன்பான பாபாவை நீங்கள் ரொம்ப அன்பாக நினச்சிங்கன்னா உங்களுக்கும் நன்மை, மற்றவர்களுக்கும் நன்மை ஏற்படும். अभी तुम यहाँ ईश्वरीय परिवार में बैठे हो. இப்போ நீங்கள் இங்கே ஈஸ்வரிய குடும்பத்தில் உட்காந்துருக்கீங்க. பாபா सम्मुख बैठा है. பகவான் உங்கள் எதிரில் இருக்காரு. तुम्ही से खाऊं, तुम्ही से बैठूं. என்ன ப்ராமிஸ் கொடுத்தோம்? பாபா உங்களோடே இருப்பேன், உங்களோடவே நான் சாப்பிடுவேன், எங்கே போனாலும் உங்களோட இருப்பேன்னு. जानते हो शिव बाबा इसमें आकर कहते मीठे बच्चे देख सके देखी सभी संबंधों को भूल माम एकम याद करो. இப்போ நான் அதை நினைவுபடுத்த தான் வந்திருக்கிறேன். தேகம் சம்பந்தம் எல்லாத்தையும் மறந்து என்னோட நீங்கள் இருங்கங்கிறாரு. என் அந்திம் ஜனம் இதான் உங்களுக்கு கடைசி பிறவி. புராணி துனியா புராணி தேஹ் கலாஷோ ஜானி ஹே. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பழசுக்கும் ஒரு முடிவு வர இருக்குது. கஹாவத் பி ஹேனா ஆப் முயே மர் கயி துனியா. நீங்கள் இல்லையெனில் எனக்கு இந்த உலகமே இல்லை என்ற பழமொழியை பாபா ஞாபகப்படுத்துகிறார். புருஷார்த் के लिए थोड़ा सा संगम का समय है. நீங்கள் முயற்சி செய்வதற்கு இன்னும் கொஞ்சம் சங்கமயுக நேரம் மிஞ்சி இருக்குதுங்கிறார் பாபா. பச்சை பூச்சித்தே ஹே பாபா ஏ படாய் கப் தக் சலேகி. குழந்தைங்க கேட்குறாங்களாம், பாபா இந்த பாடம் எது வரைக்கும் நாங்கள் படிக்கணும்? ஜப் தக் தேவி ராஜதானி ஸ்தாபன் ஹோ ஜாவே தப் தக் சுனாத்தே ரஹேங்கே. தெய்வீக ராஜ்யம் எப்பொழுது உருவாகுதோ அது வரைக்கும் இந்த படிப்பு இருக்குங்கிறார் பாபா. फिर ट्रांसफर होंगे नई दुनिया में. அதுக்கப்புறம் நீங்கள் புது உலகத்துக்கு ट्रांसफर ஆயிடுவீங்க. பாபா கித்தனை நிரஹங்காரி से तुम बच्चों की सेवा करते. பாபா பாருங்க எவ்வளோ அகங்காரம் இல்லாமல் குழந்தைங்களுக்கு சேவா பண்ணுறார். तो तुम बच्चों को भी इतनी सेवा करनी चाहिए. அவரை பார்த்து நீங்களும் கற்றுக்கணுங்கிறார் பாபா. அதே போல் நீங்களும் கூட நிறைய சேவா பண்ணணும். அவ்வியக்த மகாவாக்கியம் நிரந்தர் யோகி பனோ. निरंतर योगी आहुंगल. जैसे एक सेकंड में स्विच ऑन ऑफ किया जाता, ऐसे एक सेकंड में शरीर का आधार लिया, फिर एक सेकंड में शरीर से परे अशरीरी स्थिति में स्थित हो जावे. இப்படி ஒரு செகண்டில் சுவிட்சை போடுறோம், அப்புறம் ஆஃப் பண்ணுறோம். அதே போல் ஒரு செகண்டில் இந்த சரீரத்துக்குள்ளே வாங்க, சரீரத்தை ஆதாரமாக எடுத்து காரியம் செய்யுங்க. செகண்டுக்குள்ளார ஷரீர நினைவை மறந்து அஷரீரி ஸ்திதிக்கு போயிடுங்க. அபி அபி ஷரீர் மே ஆயே ஃபிர் அபி அபி அஷரீரி பன் கயே. அவ்வப்பொழுது ஷரீரத்தில் வாங்க, அவ்வப்பொழுது ஷரீரத்தை மறந்து விடுங்கள். ये प्रैक्टिस करनी है, इसी को ही कर्मातीत अवस्था कहा जाता. இந்த ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணணுங்கிறார் பாபா. இதுதான் கர்மாத்தீத்த நிலை என்று சொல்லப்படுது. शुरू में ब्रह्मा में संपूर्ण स्वरूप श्री कृष्ण का दोनों साथ साथ साक्षात्कार करते थे. ஆரம்பத்தில் ஒரு படம் ஃபோட்டோ இருக்கும். பிரம்மா பாபா இருப்பார், அவருக்கு மேலே ஸ்ரீ கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசிக்கிற மாதிரி சாட்சாத்காரம் கிடைச்சிது, காட்சி. அதே போல் ரெண்டும் அட் ஏ டைம் பிரம்மா பாபா ஸ்ரீ கிருஷ்ணராக அப்படியே தெரிகிறார். பிரம்மா இருப்பார், அவருக்கு மேலே ஸ்ரீ கிருஷ்ணர், ரெண்டும் மாறி மாறி தெரிஞ்சுதான். ஐசே இப்போ உனக்கு துமாரி டபுள் ரூப்கா சாட்சாத்கார் ஹோகா. அதே போல் உங்களுடைய ரெண்டு ரூபமும் அனைவருக்கும் காட்சியாக கிடைக்கும். जैसे नंबरवार इस न्यारी स्टेज पर आते जाएंगे, आप लोगों को भी डबल साक्षात्कार होंगे. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இந்த நம்பர்வார்
தனிப்பட்ட இந்த ஒரு உயர்ந்த ஸ்டேஜுக்கு வரீங்களோ அந்த அளவுக்கு டபுள் சாட்சாத்காரம் என்பது கிடைக்கும். எப்படி பிரம்மா பாபா கிருஷ்ணராக தெரிஞ்சாரோ அதே போல் நம்மளை பார்க்குறவங்களுக்கும் நம்மளுடைய தேவ சொரூபம் साक्षात्कारமாக ஏற்படும். जिसे साकार रूप को देखा कोई भी ऐसी लगर का समय होता तो दिन रात सकाश देने की सर्विस विशेष प्लान्स चलते थे. சாக்கார பிரம்மா பாபா பற்றி நாம் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். பாபா அந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலை வரும்போது இரவு பகலாக குழந்தைகளுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் சர்வீஸ் பண்ணார். ஸ்பெஷலாக பிளான் பாபா பண்ணாங்க. निर्बल आत्माओं को बल भरने का विशेष अटेंशन रहता था. யார் ரொம்ப வீக்காக இருக்காங்களோ, சரீரமாக இருந்தாலும் சரி இல்லை மானசீக வீக்னஸாக இருந்தாலும் அவங்களுக்கு பாபா ஸ்பெஷலாக கவனம் கொடுத்து யோகா பண்ணார். जिससे अनेक आत्माओं का अनुभव होता था. रात को भी समय निकाल आत्माओं को सकाश भरने की सर्विस चलती थी. எல்லாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் கிடைச்சிது. இரவு நேரத்தில் பாபா நேரம் ஒதுக்கி எல்லா ஆத்மாக்களுக்கும் சகாஷ் கொடுக்கக்கூடிய சேவா பண்ணினார். ஸ்பெஷலாக எல்லாரும் அப்படி ஒரு அனுபவம் செஞ்சாங்க. யாரும் எனக்கு சக்தி கொடுத்துட்ருக்காங்க, பாபாவுடைய சக்தி எனக்கு கிடைச்சிட்ருக்குது, பாபா எனக்காக யோகா பண்ணிகிட்ருக்கார், அந்த மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் பன்கர் ये सर्विस कास करनी है. அதே போல் நீங்களும் லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஆகிட்டு இந்த சேவையை நீங்களும் குறிப்பாக செய்ய வேண்டும். உங்கள் கூட இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் இப்படி பிரம்மா பாபா செஞ்சாங்களோ அதே போல் நாமளும் செய்யணும். अच्छा वरदानम. हजार भुजा वाले ब्रह्मा बाबा के साथ का निरंतर अनुभव करने वाले सच्चे स्नेही भव. 1000 புஜங்களை உடைய பிரம்மா பாபாவுடன் நிரந்தர அனுபவம் செய்யக்கூடிய உண்மையான அன்பானவராக இருங்க. वर्तमान समय 1000 भुजा वाले ब्रह्मा बाबा के रूप का पाठ चल रहा. 1000 புஜங்களை உடைய பிரம்மா பாபாவுடைய பாட் இப்போ நடந்துட்டு இருக்குது. जिसे आत्मा के बिना भुजा कुछ नहीं कर सकती, वैसे बाप दादा के बिना भुजा भी भुजा रूप बच्चे कुछ कर नहीं सकते. இப்படி ஆத்மா இல்லாமல் கைகள் வேலை செய்ய முடியாதோ அதே போல் பாப் தாதா இல்லாமல் புஜங்கள் என்ற குழந்தைகளால் ஒன்றும் செய்ய முடியாது. ஹர் காரியமே பெஹலே பாப் கா சஹயோக் ஹே. ஒவ்வொரு காரியத்திலையும் முதல்ல பாபாவுடைய உதவி நமக்கு இருக்குது. जब तक स्थापना का पाठ तब तक बाप दादा बच्चों के हर संकल्प सेकंड में साथ साथ हैं. எது வரைக்கும் ஸ்தாபனைக்கான பாட்டு இருக்குதோ அது வரைக்கும் பாப்தாதா குழந்தைகளுடைய ஒவ்வொரு எண்ணத்துக்கும் ஒவ்வொரு செகண்டும் கூடவே இருக்கார். इसलिए कभी भी जुदाई का पर्दा डाल वियोही नहीं बनो. ஆகவே ஒரு பொழுதும் பிரிவு என்ற திரைக்குள்ளார யோகம் இல்லாமல் பாபா நினைவில்லாமல் இருந்துராதீங்க. பிரேம் கே சாகர் கி லெஹரோமே லெஹராவோ. அன்பு கடலின் அலைகளில் விளையாடுங்க. குன்கான் கரோ. பாபாவுடைய குணத்தை பாடிக்கொண்டே இருங்க. லேக்கின் காயல் நகி பனோ. காயம் அடைஞ்சிடாதீங்க அப்படின்னா தனக்கு தானே டிஸ்டர்ப் ஆகிடாதீங்க. பாபா கே ஸ்னேகா பிரத்யக்ஷ ரூப் சேவா கே ஸ்னேகி பனோ. பாபாவுடைய அன்புக்கு பிரத்யக்ஷ ரூப் பிரத்யக்ஷ பலன் சேவையில் அன்பானவராக ஆகுங்க. பாபா இவ்வளோ அன்பு கொடுக்குறாருன்னா நம்மளும் என்ன பண்ணணும், ஒரு சேவையிலையும் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். பாபா ஸ்லோகன் கொடுக்குறாங்க. அஷரீரி ஸ்திதி கா அனுபவ் அபியாஸ் ஹி நம்பர் ஆகே ஆனேக்கா ஆதார் ஹே. அஷரீரி ஸ்திதியினுடைய அனுபவம் பயிற்சி தான் நம்பரை முன்னாடி கொண்டு போகிறதுக்கான ஆதாரமாக அமைகின்றது. இன்னைக்கு சக்திசாலி மனசின் மூலமாக சகாஷ் கொடுக்கக்கூடிய சேவை हर समय हर आत्मा के प्रति मनसा स्वतः शुभ भावना शुभ कामना के शुद्ध वाइब्रेशन वाली स्वयं को दूसरों को अनुभव हो.
ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் மனதில் இயல்பாகவே சுபமான எண்ணங்களும் சுபமான ஆசைகளினுடைய சுத்த வைப்ரேஷனை உடைய வைப்ரேஷன் தனக்கு இருக்கணும், மற்ற ஆத்மாக்களும் அனுபவம் செய்யணும். मन से हर समय சர்வ ஆத்மாவும் பிரதி துஹாய் நிகழ்த்தி ரஹே. மனதால் ஒவ்வொரு நேரமும் எல்லா ஆத்மாக்களுடைய ஆசீர்வாதம் கிடைத்து கொண்டே இருக்கணும் நமக்கு. அப்படி நம்ம மனசா சேவா இருக்கணும். மனசா சதா இஸ் சேவாமே பிஸி ரஹே. எல்லாருக்காக நல்ல நமக்கு ஆசீர்வாதம் வெளியாகணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும் பாபா அப்படின்னு சேவையில், மனசா சேவையில் நம்ம பிஸியாகவே இருக்கணும். जिसे वाचा की सेवा में बिजी रहने का अनुभवी हो गए हो, अगर सेवा नहीं मिलती तो अपने को खाली अनुभव करते हो. இப்படி நீங்கள் வாச்சா சேவையில் பிஸியாக இருக்கிறீங்க, அதில் எல்லாருமே அனுபவியாக இருக்கிறீங்க. ஒருவேளை சேவா கிடைக்காட்டா உங்களை ரொம்ப காலியாக, ஐயோ என்னடா நம்ம சேவையே பண்ணாமல் இருக்கமே, ஃப்ரீயாக இருக்கமேன்னு ஃபீல் பண்ணுறீங்க. ऐसे हर समय वाणी के साथ साथ मनसा सेवा स्वतः होती रहे. நீங்கள் எங்கே பேசினாலும் எங்கே போனாலும் வந்தாலும் பாபா சொல்கிறார், நீங்கள் வாச்சா சேவையுடன் மனசா சேவா இயல்பாகவே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இதில் நமக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் இருக்க வேண்டும். இன்னைக்கு பாபாவோட அவ்யக்த தினம். இன்னைக்கு ஃபுல் டே நம்ம வதனத்திலே இருக்கணும், டபுள் லைட் ஃபரிஷ்தாவாக இருக்கணும். எப்படிலாம் பாபா பிரகாச ஒளி உடலாக இருக்காரு. பிரம்மா பாபா சம்பூர்ண நிலையில் வதனத்தில் இருக்காரு. பாபா சம்பூர்ண பிரம்மா சரீரத்தில் சிவ பரமாத்மா இருக்காரு. பாப் தாதா கூட நம்ம அனுபவம் செய்யணும். பாபா கூடவே இருக்கார். பாப் தாதா என் கூடவே இருக்காரு, என் முன்னாடி இருக்காரு, சகாஷ் கொடுத்துட்ருக்காரு, எல்லா பொக்கிஷங்களையும் எனக்கு நிறைச்சிட்ருக்காரு. அவரோட நான் இருக்கிறேன். இந்த உலகத்தில் அவரை தவிர எனக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை, எனக்கு ஃபுல் சப்போர்ட் பாபா தான். அப்படிங்கிற பாபாவுடைய ஒவ்வொரு சக்தியை நம்ம அனுபவம் செய்யணும். பாபாவுடைய ஒரு குணத்தை அனுபவம் செய்யணும். பாபா கொடுத்த ஒரு பாலனையினுடைய அனுபவம் செய்யணும். பாபா கொடுத்த ஒரு ஞானத்தின் ரத்தனங்களினுடைய ஆழத்தில் போய் அனுபவம் செய்யணும். பாபா யோகத்தினுடைய ஒரு அழகான ஆயுதம் கொடுத்துருக்காரு, அதை நம்ம இன்னைக்கு பிரயோகப்படுத்தணும். எல்லா ரூபத்திலையும் சங்கல்பத்தால் இன்னைக்கு நம்ம பாபா கூடவே இருக்கலாம். சாந்தி.